ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? ரீசெண்டாக நான் மைசூர் போயிருக்கும்போது ஜென்டோரா ரெசார்ட்டுன்னு ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. 2 days மைசூரில் ஸ்டே பண்ணதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்த இந்த டைனிங் ஹாலை கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் ஜென்டோராவோட டைனிங் ஏரியா. ஃபஸ்ட் டைம் டைனிங் ஹாலுக்குள்ளே வந்த உடனே ரொம்ப நீட்டாக ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. மார்னிங் டைமில் அட்மாஸ்பியரும் ரொம்ப காமாக இருந்துச்சு. சின்ன ஒரு சிம்பிள் டெக்கோர் ஆன டேபிளோட லுக்கே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடுச்சு. இந்த ஆர்டிஃபிஷியல் ரெட் ரோஸ் ஃப்ளாஸ்க் ரொம்ப நீட்டாக எலிகெண்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ் ஃப்ளவர் மாதிரி டெய்லி மெயின்டைன் பண்ண தேவை இல்லை. ஜஸ்ட் டேபிளில் வச்சாலே ஸ்பேஸுக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிளாஸி டச் வந்துடும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குற டெக்கோர் பீஸ் இது. ஆனால் எனக்கு இந்த டைனிங் ஹாலில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இந்த கிளாஸ் விண்டோ பக்கத்தில் உட்காந்து வெளியே பார்த்தா ஃபுல்லாக க்ரீன் கிராஸ் வியூ. மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே இந்த க்ரீனரியை பார்க்கும்போது சிட்டியில் இருக்கிற ஃபீலை கொஞ்சம் மறந்து போயிடும். நான் 2 days இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். 2 நாளும் மார்னிங்கில் இந்த டைனிங் ஏரியாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த கிளாஸ் விண்டோ சைடில் இருந்து அவுட் சைட் வியூ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ், ஃப்ரெஷ் வாட்டர்மெலன் கட் பண்ணது, பூரி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி போட்ட கிரேவி, தோசை, சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், வாட்டர், டீ இதெல்லாம் இருந்துச்சு. சூடாக டீ குடிச்சிட்டே அவுட் சைடு க்ரீனரி வியூ பார்க்குறது ஒரு தனி சுகம்தான். நான் 2 days இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். 2 நாளும் மார்னிங்கில் இந்த டைனிங் ஏரியாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலாக இந்த கிளாஸ் விண்டோ சைடில் இருந்து அவுட் சைட் வியூ பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபுட் மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பிளேஸோட ஆம்பியன்ஸும் நம்ம ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் தானே. அதனால் தான் இந்த டைனிங் ஹாலை செப்ரேட்டாக வீடியோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மைசூருக்கு ட்ரிப் பிளான் பண்ணும்போது ஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.